வணக்கம் மக்களே. முருங்கைக்கீரையில் சப்பாத்தி. எங்கள் மாமியார் கோதுமை மாவில் அடை வேணும்னு கேட்டாங்க. கேவுரு மாவில் தான் வடை சுடுவோம். இவங்க என்ன கோதுமை மாவில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணேன். ஆனால் அது வரலைங்க. அது ஒரு மாதிரி தட்டையாக ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஒன்று ட்ரை பண்ண வரல. சரி அதுக்கப்புறம் போயிட்டு அத்தத்தை அடைலாம் வராது, நான் வேணால் சப்பாத்தியாக போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். சப்பாத்தியை விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கோதுமாவும் முருங்கீரை வெங்காயம் பச்சை மிளகா, வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மாவு பாருங்க, மாவு அரைச்சி எடுத்தோடனே எப்படி இருக்குது பாருங்கண்ணா. நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு கோதுமை மாவு பிசைஞ்சால் ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஆனால் அது பாருங்கள், இது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி குளன்னு ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம அவங்க கேட்டாங்க, அத்தை கேட்டாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க, நம்ம எது ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அப்புறம் சப்பாத்தியே போட்டு எடுத்து அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி கொடுத்துட்டு, பசங்களுக்கு சப்பாத்தியை விட பூரி தான் ரொம்ப விரும்பும். சரி பூரியும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பூரியும் நல்லா இருந்துச்சு, சப்பாத்தியும் நல்லா இருந்துச்சு, பூரி நல்லா இருந்துச்சு. சரி அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி கொடுத்துட்டு பசங்களுக்கு பூரி போட்டு கொடுத்தேன். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது இது தொட்டுக்க வைக்காமல் கூட அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வெங்காயம் முருங்கீரை இருக்கவே பச்சை மிளகா காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அதனாலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தொட்டுக்க எல்லாமே சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும். பிடிச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. பூரியும் போட்டோம், பூரி உப்பி தான் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. சாப்பிட்டு பார்த்தேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணாதாங்க அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். சட்னி அரைச்சிருக்கேன் பாருங்கள். சட்னி இல்லைனா கூட அதை சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இது கத்திரிக்காய் தொக்குங்க. கத்திரிக்காய் தொக்கு வச்ச மதியம் அதுவும் வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.